தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இயேசுவுக்கு சீடராக்குதல் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதன் 6வது பாகமாக இந்த நாளில் நாம் சில விஷயங்களை நாம் சிந்திக்கின்றோம். அநேக மனிதர்கள் இயேசு நாம மன்றங்களில் மேய்ப்பவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு நிறைய இயேசு நாம மன்றங்கள் இருக்கின்றன. இயேசு நாமத்தை பயன்படுத்தக்கூடிய மன்றங்கள், அவை சபை என்ற ரீதியில் அவர்கள் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அது கிறிஸ்துவின் சபையா, கிறிஸ்துவின் அப்போஸ்தல அஸ்திபாரத்தில் இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா இடத்திலும் இயேசுவை ஆராதனை செய்கிற, அதாவது இயேசுவின் போதனைக்கும் மரபுக்கும் சீடருடைய போதனைக்கும் மரபுக்கும் தொடர்பில்லாத ஒரு விஷயம் மட்டும் நடந்து கொண்டு வருகிறது என்பது நமக்கு தெரியும். இயேசுவுக்கு சம்பந்தமில்லாத, இயேசுவை கொலை செய்த யூதருடைய கொள்கைகள் வாசிக்கப்படுவதும் சிந்திக்கப்படுவதும் தியானிக்கப்படுவதும் நமக்கு தெரியும். எப்படியோ இயேசு நாமத்தின் பெயரில் அநேக மன்றங்களும் அதற்கு பல மேய்ப்பர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இயேசுவுக்கும் போதனை ரீதியாகவும் மாதிரி ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் இயேசு இருக்கிற இடத்திற்கு செல்ல போவதில்லை என்பது மிக தெளிவானது. அநேகர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றோ அல்லது இயேசுவை ஏதோ ரீதியில் இயேசுவோடு தொடர்புள்ளவர் என்றோ நினைத்து கொண்டு நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகிறோம், எங்களுக்கு தான் சொர்க்கம் அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, மற்றவர் எல்லாரும் பாவிகள், வேற ஒருத்தரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம் என்கிறதான ஒரு போலி நம்பிக்கையான காரியம் நடந்து கொண்டு வருகிறது. உண்மையில் இவர்கள் பரலோகத்துக்கு செல்வதற்காகத்தான் இயேசுவை பயன்படுத்துகின்றார்களா என்பதை அது அவர்கள் தான் கூற வேண்டும். அவருடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன, உலகின் உயரங்களில் ஏறுவதற்கு செய்கிறாங்களா, இல்லை உன்னதத்தில் அவரோடு கூட உட்காருவதற்காக இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறாங்கங்கிறத அது அவங்க தான் சொல்லணும். நல்லது. இப்போது முதலாவது இவருடைய இயேசுவின் வார்த்தைக்கும் வாழ்வு மாதிரிக்கும் இவர்களுக்கு தொடர்பு இல்லைன்னா நிச்சயமாக இயேசு இருக்கிற இடத்திற்கு இவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பதை முதலாவது கொஞ்சம் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். அதை அவர்கள் முதலாவது புரிந்து கொண்டு மனந்திருந்துதல் என்பது முதலாவது இவர்களுக்கு தான் முதலாவது வர வேண்டும். இவங்க தானே அதனுடைய முன்னணியில் நிற்கிறவங்க, இவங்க தான் முதலாவது மனந்திருந்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நீங்கள் இயேசுவின் அப்போஸ்தலர் யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களா. நல்ல கவனிக்கணும். அதிக தண்டனை யாருக்குன்னு சொன்னால் போதகர்களுக்கு தான், மேய்ப்பர்களுக்கு தான். அதனால் நீங்கள் போதகர் ஆகாதிருங்கள். அந்த இயேசுவின் பெயரில் ஒரு போதகராக நிற்க வேண்டும் என்றால் அதை ஆறாமற சிந்தித்து தெளிவோடு அதை செய்யுங்கள். இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு தான் இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினாலே அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. இங்கே ஒரு வார்த்தை, உங்களை நடத்துகிற போதகர்கள் மேய்ப்பர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆத்துமாவுக்கு உத்தரவாதம், இப்போ உலகத்தில் எதுக்குமே உத்தரவாதம் இல்லை. ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் இத்தனை லட்சம் கட்டி வச்சாதான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்லாம் ரொம்ப அடாவடியெல்லாம் பண்ணுறாங்க. சரி, ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிரை திருப்பி கொடுப்பீங்களான்னு கேட்டால் அதுக்கும் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. உத்தரவாதம் அவர்களுக்கு யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் ரொம்ப அவங்க கையில் தான் எல்லாம் இருக்கிறதுன்னு ரொம்ப பேசுவாங்க. அது எதுக்குன்னா நம்ம கையில் இருக்க பணத்தை பிடிங்கி அங்கே வச்சுட்டு எங்களுக்கு இதுக்கு பொறுப்பு கிடையாது, கையெழுத்து போடு என்று வாங்கிவிட்டு தான் பல காரியங்களை செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். நல்லது. அதனால் இங்கே சொல்லியிருக்கிற விஷயம் சரீரத்துக்கு உத்தரவாதம் பண்ணுறதை பற்றி இல்லை, ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுற ஒரு விஷயம். ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு விஷயம் இது. நித்தியம், ஒரு ஆத்மா என்று சொன்னால் நித்திய ஜீவன், அது நித்தியமாய் செயல்படக்கூடியது. அப்போ நித்தியமாய் செயல்படக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய அல்லது நித்தியத்தை அடைய வேண்டிய ஒரு ஆத்மாவை
உத்தரவாதமாக அந்த நித்தியத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த போதகர்களுக்கு, மேய்ப்பொருளுக்கு இருக்கிறது என்பதுதான் இங்கே மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு செல்லவில்லை என்றால் அது சம்பந்தமான பொறுப்பை இந்த மேய்ப்பர்களும் போதகர்களும் தான் ஏற்க வேண்டும் என்பது இங்கே மிக முக்கியமாய் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 26, 27 வசனத்திலே பவுல் சொல்லுவார், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கு நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். எல்லா ஆலோசனைகளும் தேவனுடைய ஆலோசனைகளில், அதாவது நீங்கள் நித்திய ஜீவனை அடைந்து நித்திய தேவனோடு அங்கே வாழுவதற்கு அவசியமான ஆலோசனைகள் எதெல்லாம் உண்டோ அது ஒன்றை நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அறிவித்திருக்கிறேன். அதனால் நான் எல்லாருடைய இரத்த பலிக்கு நீங்களாகி நான் சுத்தமாக இருக்கிறேன், நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய ஆலோசனைகளை மறைத்து அதை சொல்லாமல், அதை குறித்து கவலைப்படாமல், இவருடைய சுய லாபங்களுக்காக ஆத்மாக்களை மேய்க்கிறவர்கள் அதிக தண்டனை அடைவார்கள் என்பதை நீங்கள் அறியணும். உலகத்தில் அவர் பெரிய போதகராக இருப்பார், தலைவராக இருப்பார், அல்லது பல பட்டங்கள் பதவிகளோடு இருப்பார். அவருக்கு பெரிய மரியாதையெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் போட்டு, ரோட்டங்கரையில் ஃபோட்டோ எல்லாம் போட்டு பிசாசு அவர்களை முட்டாளாக்கி வச்சுருப்போம். ஆனால் கண்ணை மூடின பிறகு மிகப்பெரிய தண்டனை இவருக்கு தான் இருக்க போகிறது என்பதையும் இவங்க வச்சிருக்கிற பைபிளில் இருக்க வசனத்திலிருந்து தான் நான் சுட்டி காட்டுகிறேன். இது புதுசாக கொண்டு வந்தது கிடையாது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையார், இவளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவரை ரட்சித்துக் கொள்வாய். நீ உன்னை பற்றி எச்சரிக்கையாரு, நீ உபதேசம் பண்ணுற ஆளை பற்றி நீ எச்சரிக்கையாரு. ஏன்னா அந்த உபதேசம் அந்த ஆளை ரட்சிக்குமா இல்லை ரட்சிப்பு இல்லாமல் லெவலுக்கு கொண்டு போகுமாங்கிறத பற்றி வெளிப்பாயிரு. ஏன்னா அந்த இரத்த பலியை நீ தான் சுமக்கணும், எச்சரிக்கையாயிரு என்ற ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மேய்ப்பு பணி என்று சொல்கிறது ஆத்மாக்களை பிடிச்சிட்டு வந்து கூட்டி வச்சு காணிக்க பிரித்து வயிற்று பிழைப்பு நடத்துகிற விஷயம் கிடையாது, அரசியல் நடத்துகிற விஷயம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் வேறு அரசியல் மன்றங்கள் இருக்கின்றன, கட்சிகள் இருக்கின்றன, பல விஷயங்கள் இருக்கின்றன. அவைகளை குறித்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்ல முடியாது. இயேசு என்ற நாமத்தை நீ பயன்படுத்துவாயானால் அது யாராக இருந்தாலும், ஏனென்றால் இயேசு என்ற நாமம் பரலோகத்தின் நாமம், அது பரலோகத்தில் மனிதர்களை கொண்டு சேர்க்கிற நாமம். அதற்காகவே இந்த உலகத்தில் அது அனுப்பப்பட்ட நாமம். அது பரலோகத்தில் இப்போது இருக்கக்கூடிய நாமம். அவர் மனுஷனாக வந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டு அவர் இப்போ பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். மாம்சத்தில் இயேசுவாய் வாழ்ந்தபோது அவருக்கு இயேசு என்ற பெயர். இவர் இப்போது அங்கே இருந்து கொண்டிருக்கிறவர், அதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டியது. இங்கே இயேசுவாய் வாழ்ந்தவர், நாமத்தில் வாழ்ந்தவர் இப்போது அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளணும். இவர் மூலமாகவே மனிதர்கள் பரலோகத்துக்கு செல்லுகிறார்கள் என்கிறதையும் இங்கே கவனத்தில் கொள்ளணும். அப்போ இந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஆத்துமாக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த இயேசு இருக்கிற இடத்துக்கு இவங்க போகிறதுக்கு இவர் தடங்கலாக இருக்கக்கூடாது. போகிறதுக்குள்ள வழிமுறைகளை இவர் சொல்கிறதா இருந்தால் இயேசு நாமத்தை பயன்படுத்தணும், இல்லைன்னா இயேசு நாமத்தை வீணில் பயன்படுத்தப்படாது. கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்குகிறவனே கர்த்தர் தண்டியாமல் விடாருன்னு ஏற்கனவே நமக்கு வசனம் இருக்க தெரியும். ஆகவே இந்த இயேசு நாம மன்றங்களில் அல்லது இயேசுவின் பெயரில் மனிதர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க ரொம்ப வெளிப்பாக இருக்கணும். அவங்க இரத்த பலிக்கு இவங்க தான் பொறுப்பேற்கணும். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த முழு மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே உங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பி சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அப்போ இந்த சபை இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட விலையாக வாங்கப்பட்ட மக்கள் கூட்டம். இயேசு நாமத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அதுக்கு பொருள் இது இயேசுவை நம்பி இயேசுவின் இரத்தத்தின் விலைக்கிரயத்தினாலே உருவாகக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஜனங்கள். இந்த சபையை மேய்ப்பதற்கு
பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வச்சிருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் அந்த மந்தையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட மனிதர்களை இயேசுவின் சீடத்துவத்தில் மேய்ப்பதற்கு தான் தூய ஆவியானவர் மேய்ப்பர்களை ஏற்படுத்துகிறார். இயேசு தம்முடைய சுய இரத்தத்தை கொடுத்து ஜனங்களை விடுவிச்சு இந்த மாதிரி மேய்ப்பர்களுக்கு வயிற்று பிழைப்பு வச்சுக்கிடுங்கன்னு கொடுக்க மாட்டார். உங்கள் அரசியல் நடத்துறதுக்கு நான் இரத்தத்தால் மீட்ட ஜனங்களை வச்சுக்கிடுங்கன்னு அவர் கொடுக்க மாட்டார். வேறு ரீதியான ஆதாயங்களுக்கும் கொடுக்க மாட்டார். சரிதானே? இதில் புரிஞ்சு கொள்றதுல பிரச்சனை இல்லை. அவர் இரத்தத்தால் மீட்டு கொண்டவர்கள் அந்த இயேசுவின் அடிச்சுவட்டில் இயேசுவின் சீடத்துவத்தில் நடக்கும்படிதான் அவர்களை தேவன் ஏற்படுத்தினார். தூய ஆவியானவர் அதற்குரிய மேய்ப்பர்களை அவரே ஏற்படுத்துகிறார் என்பதை இங்கே கவனிக்கணும். யோவான் 10:26-28 வரை, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என்ன ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்? நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகளை ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இங்கே சொல்கிறாரு, என் மந்தையின் ஆடுகளாக இராத நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன விசுவாசிக்க மாட்டாங்க. என் மந்தையின் ஆடுகள் என் சத்தை நான் சொல்கிறதான் கேட்பாங்க. என் பின்னால் தான் வருவாங்க. அவைகளை தான் நான் அறிஞ்சிருப்பேன். அவர்களை யாரும் பறிச்சுக்கிட விட மாட்டேன். அவைகளுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன். இப்படி இயேசுவின் சீடத்துவத்தை விரும்பாதவர்களை மேய்க்க இயேசு யாரையும் ஏற்படுத்துவது கிடையாது. இயேசுவின் சீடத்துவத்தை விரும்பாதவர்களை மேய்க்க இயேசு யாரையும் ஏற்படுத்துவது கிடையாது. அவை இயேசுவின் சபையும் கிடையாது. அவைகளை இயேசுவின் சீடர்கள் மேய்க்கவும் முடியாது. இல்லையா? இது ரொம்ப கவனம். இயேசுவின் சீடத்துவத்தை விரும்பாதவர்களை மேய்க்க இயேசு யாரும் ஏற்படுத்துறதில்லை. அப்படி ஏற்படுத்தி இருந்தால் அந்த மந்தையும் இயேசுக மந்தை கிடையாது. அந்த மந்தைகளை மேய்ப்பர்களும் இயேசு ஏற்படுத்தின மேய்ப்பர்கள் கிடையாது. அது இயேசுவின் சபையும் கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட இயேசுவின் சீடத்துவத்தை விரும்பாத மந்தைகளை இயேசுவின் சீடர்கள் மேய்க்கவும் முடியாது. இயேசுவின் சீடர்கள் மேய்க்கவும் முடியாது. 1 யோவான் 4:5-6 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இல்லையா? நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறதில்லை. இதனால சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ இங்கே உலகத்துக்குரியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க உலகத்துக்குரியவர்கள் பேசுவாங்க, பரலோகத்துக்குரிய பேச மாட்டாங்க. இயேசுவின் சீஷத்துவத்தை பேச மாட்டாங்க. இயேசுவை வச்சு படம் காட்டுறதும் மேஜிக் காட்டுறதும் தான் பார்ப்பாங்க. நாங்கள்லாம் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிஞ்சவன் தான் எங்களுக்கு செவி கொடுக்குறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். இல்லையா? இப்போ புரியுதில்ல? இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ளே யார் வருவாங்க, வரமாட்டாங்க. இதனால சத்திய ஆவியினால் நடத்தப்படுறவர்களும் வஞ்சிக்கிற ஆவினால் நடத்தப்படுறவர்களை நம்ம புரிஞ்சுக்குவோம். உலகத்துக்குரியவர்களை இந்த உலகத்துக்குரியவர்களை தான் மேய்க்க முடியும். உலகத்துக்குரியவர்களை இந்த உலகத்துக்குரியவர்கள் தான் மேய்க்க முடியும். இது ஒரு முக்கியமான காரியம். தேவனால் உண்டானவர்கள், அவர்களை தேவனால் உண்டானவர்கள் தான் மேய்க்க முடியும். இல்லையா? ரெண்டும் புரியுங்க. இயேசுவின் மந்தையை மற்றவர்கள் மேய்க்க முடியாது. உலகத்தின் மந்தையை இயேசுவின் நாமத்தில் மேய்ப்பவர்கள் மேய்க்க முடியாது. எனவே இயேசுவின் சீடர்கள் இந்த உலகத்துக்குரியவர்களை இயேசுவின் சீடர்களாக முதலில் மாற்ற வேண்டும். பிறகுதான் அவர்களை இயேசுவின் சீடத்துவத்துக்கு ஏற்ப மேய்க்க முடியும். இல்லையா? இந்த உலகத்துக்குரியவர்களை நீங்கள் போய் இயேசுவின் சீடர்கள்னு, நான் இயேசுவின் சீடர்னு ஒரு ஆள் சொல்லிட்டு, இயேசு இப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த வசனம் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி நடப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதுகள் கேட்காது. ஏன்னா அவங்க இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ளே இல்லை, அவங்க வெளியே இருக்கிறாங்க. இயேசு நாமத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ அவங்க நினச்ச காரியத்தை நடத்துகிற ஒரு சாமி மாதிரி இயேசு வச்சுருக்கிறாங்க. இந்த ஜனங்களை போய் இயேசு இப்படி சொல்லியிருக்கிறாரு, இயேசு இப்படி நடத்துகிற நீங்கள் சொல்ல போனால் இயேசு அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, அதுக்காக நாங்கள் வரல அப்படிங்கிற நிலையில் வந்துடுவாங்க. அப்போ இயேசுவின் சீடர்கள் இந்த உலகத்துக்குரியவர்களை மேய்க்க முடியாதுங்கிறத மிக முக்கியமாய்
கவனிக்கணும். அப்போ முதலாவது அவர்களை இயேசுவின் சீடர்களாக கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றுகிற வேலையை தான் செய்ய வேண்டும். செய்து விட்டு தான் அடுத்த பணி. அதுக்கு முன்னே அவர்களை மேய்க்க நீங்கள் போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பரலோகத்துக்கு சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கும் இயேசுக்கு சம்மந்தம் இல்லை, தொடர்பு இல்லை. நீங்கள் சொல்கிற எதுவும் அங்கே செயல்படாது. நீங்கள் ஜபிக்கிற ஜபம் அவர்களுக்கு பலன் அளிக்காது. சீடத்துக்குள்ளால வர்றதுக்கு பலன் அளிக்கும். உள்ள கொண்டு வர்றதுக்குள்ள காரியத்தை நீங்கள் செய்யலாம், அது பலன் அளிக்கக்கூடியது. ஸோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் இயேசுவின் சீடத்துவத்துக்கு ஏற்ப மேய்க்க முடியும். இல்லைன்னா உங்களால் முடியாது. அது பெரிய ஆபத்தான ஒரு காரியம்தான், தீமையான. அதனால தான் நிறைய இடத்துல இயேசுவின் நாமத்தையும் பைபிளையும் வச்சுக்கிட்டு இவங்க அவங்கள மேய்க்க போய் அடி வாங்குவாங்க, தாரார் பண்ணுவாங்க, வழக்கு நடத்துவாங்க, தூக்கி தூரட தருவாங்க. இதெல்லாம் ஏன் பார்க்குறீங்கன்னா அவங்க இயேசுவின் சீஷத்துவத்தில் இல்லை. நீங்கள் இயேசுன்னு சொல்லி அவங்கள வச்சு இது பண்ண போனால் அது பிரச்சனை தான் வரும். அவங்க மந்தை நாடுகளாக கிடையாது. அவன் முதலாவது இயேசுவின் மந்தை நாடுகளாக நம்ம மாற்றிடணும். இயேசுவின் மந்தை நாடுகளாக மாற்றுவதுதான் இந்த மாதிரி. நான் இயேசுவின் சீசனாக இருக்க விரும்புகிறேன், இயேசுவின் சீடத்துவம் மெய்ப்பனாக இருக்க விரும்புகிறேன்னு ஒரு ஆள் நினச்சா, தன்னை அர்ப்பணித்தா, முதலாவது இந்த ஜனங்களை இயேசுவின் மந்தை நாடுகளாக மாற்ற முயற்சி பண்ணணும். முதலாவது இயேசுவின் சீடத்துவத்துக்கு எதிரான நிலையில் இயேசுவின் பெயரில் நிறைய மன்றங்கள் நிறுவப்பட்டிருக்கு. அவைகளில் இயேசுவின் அதிகாரத்தை எதிர்பார்க்க முடியாது. சரிதானே? இயேசுவின் வார்த்தை இல்லை, மாதிரி ஒன்றும் இல்லைன்னா இயேசுக்காக சம்மந்தம் இல்லை. அப்புறம் இயேசுவின் அதிகாரம் ஒன்றா நீங்கள் பேய் விரட்ட போனால் பேய் போகாது. இயேசு நாமத்தில் நோய் சுகமாகாது. இயேசு நாமத்தில் எதுவும் அங்கே செயல்படாது என்கிறதையும் மனசில் வைக்கணும். இயேசு சீடத்துவத்தில் இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆக முதல்ல நீங்கள் சீடராகுங்க, அவங்களே இயேசுவின் சீடத்துவத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த மாதிரி இயேசுவின் சீடத்துவத்தில் இல்லாதவர்களுக்குள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவுக்கு எதிரான ஆவியின் செயல்பாடுகளும் தான் கொட்டி கட்டி பறக்கும். அதனால தான் பாஸ்டர்மாரெலாம் ரொம்ப திணறி போவாங்க, அவங்க ரொம்ப சங்கடத்தோடு ஓடி போக வேண்டிய வரும். எனவே அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் படியிலிருந்து சபையை கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வரணும். கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் செலுத்தணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ அதை செய்யணும். இதுவே இயேசுவின் சீடத்துவ மெய்ப்பர்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம். முதலாவது இந்த காரியத்தை செஞ்சுட்டு தான் அடுத்த எல்லைக்குள்ளே நீங்கள் போக முடியும். அதை மனசில் வைக்கணும். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் தின்மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இயேசு சொன்னது செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்னது செஞ்சது, இதுதான் அஸ்திபாரமாக இருக்கணும். இயேசு சொன்னது மூலக்கல், அவருக்கு காரியம், மற்றது அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தில் சபையை, உங்களையும் உங்கள் சபையையும் நீங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியம். இப்போ அது இல்லாமல் இருக்கலாம், இப்போ அது எல்லாம் வேறு ரீதியில் தான் இருந்துகிட்ருக்கு. அதான் உண்மை, அதை நாம் நிறைய பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ முதலாவது இந்த எல்லைக்குள்ளே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும்போது அன்னைக்கு இஸ்ரவேல் சபையில் ஒரு பிரச்சனை இருந்து, இஸ்ரவேல் சபைக்குள்ள, தேவனுடைய சபைக்குள்ள விக்கிரக ஆராதனையை ஜனங்கள் கொண்டு வந்தாங்க. ஆரோனை பயன்படுத்தி அங்கே உள்ள பாஸ்டர் தான், அங்கே உள்ள ஒரு முக்கிய பாஸ்டர் தான் ஆரோன், தலைமை பாஸ்டர். அங்கே உள்ள மெய்ப்பரை பயன்படுத்தி தான் எங்களுக்கு கண்ணுக்குட்டி வேணும், எங்களுக்கு நீர் தான் விக்கிரகம் உண்டாக்கி தரணும் என்று சொல்லி அவரை நெருக்கி அவரை பயன்படுத்திய விக்கிரகத்தை உண்டாக்கி வச்சுட்டு, சரி இந்த விக்கிரகத்துக்கு பண்டிகை நடத்தணும், நீ எல்லாம் அந்த பாஸ்டர் தான் நடத்தணும். அவர்கிட்ட சொல்லி இப்படி ஒரு விக்கிரகத்தை செய்யணும், இதுக்கு ஒரு கூட்டத்தை போடணும், இதுக்கு ஒரு பண்டிகை வைக்கணும்னு சொல்லி ஒரு பண்டிகை வச்சுட்டான். இப்போ இதை கர்த்தர் பார்த்தார், எரிச்சல் அடைந்தார். மோசே மலையிலேருந்து இறங்கி வர்றான், யவனம் பார்த்தான். மோசே அங்கே இல்லை, அதான் விஷயம். மோசே வந்தோடனே இதை பார்த்தான். நீங்கள் யாத்திராம் 32:26 மோசே பாளையத்தின் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்திலே இருக்கிறவர்கள் யார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார். இப்போ என்ன ஆச்சு? இயேசுவின் இப்போ இந்த காலத்தில் சொன்னால் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இயேசுவின் சீசத்துவத்துக்கு எதிரான காரியங்கள் தான் அங்கே மலிஞ்சு நரைஞ்சி அங்கே கிடக்குது. இப்போ இதை சரி பண்ண போனால் இப்போ உள்ள பாஸ்டர்னு சொல்லுவார், யாரெல்லாம் இயேசுவின் சீடத்துவத்தில் இருக்க விரும்புகிறீங்க எங்கே வாங்க கூப்பிடணும், கூப்பிட்டு தானே ஆகணும். எதிரான காரியம் அங்கே இருக்குல்ல, எரிச்சல் விட்டுற காரியம். அப்போ இப்போவும் ஆண்டவர் இப்படி தான் ஒரு அழைப்பு, கூப்பிடு யாரெல்லாம் இயேசுவின் சீடத்துவத்து பக்கம் மாறிய அப்படின்னு அது செய்திகள் மூலம் பல ரீதியில் ஒரு அழைப்பை விட வேண்டிய ஒரு தேவை வரும்.
அன்றைக்கு லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்துல நாங்கள் எல்லாம் கர்த்தருடைய சார்பில் நிற்கிறோன்னு வந்தான். இது மாதிரி தான் இன்றைக்கும் இயேசு விதமாய் சபையில் இப்படி தான் ஒரு அழைப்பை தொடங்கி தான் சபையை சரிப்படுத்துவார். சும்மா இங்கே இருக்க கள்ள போதர்கள் எல்லாம் அந்த கிறிஸ்துவின் ஆவி பிடிச்ச போதர்கள் சொல்லி நிறைய கட்டுக்கதை சொல்கிறாங்க. உன்னை நம்ம பின்னால் பார்க்கலாம். அதெல்லாம் நடக்க மாட்டார். முதல்ல சரி தப்பு பண்ணிட்டீங்களா, யார் யாரெல்லாம் என் பின்னால் வரீங்க, யார் யாரா என் பின்னால் வருகிறீர்கள் கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா? சரி கடந்தெல்லாம் போட்டு இனி என் பின்னால் வாருங்க, யாரெல்லாம் வரீங்க கூப்பிடுவார். இப்படி கூப்பிடும்போது அதுதான் நீங்கள் வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனை என்னோட கூட போஜனம் பண்ணுவான். இங்கே என்ன நடக்கணும்னா, இது லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும்போது அவர் சபைக்குள்ளே பேசிகிட்டு இருந்தவர் சொல்லுவார், யாராவது என் பக்கம் வாரீங்களா? இதே கேள்வி அன்னைக்கே வந்துட்டு, என் பக்கம் யார் யாரெல்லாம் நிற்கிறீங்க? நீங்கள் உங்கள் லவோதிக்கேயாங்கிற உங்கள் சபை பாஸ்டரோட நிற்கிறீங்க, சங்கத்தில் நிற்கிறீங்க, அதுவும் சார்பில் நிற்கிறீங்க, அதை பற்றிலாம் கேட்கல. ஏன் பக்கம் யாரெல்லாம் வரீங்க, யார் எனக்கு இடம் தருவிய, நான் அவங்களுக்குள்ளே வரேன்ட்டு அன்னைக்கே இது மாதிரி தான் ஒரு அழைப்பை ஆண்டவர் விட்டார். இன்னைக்கு அவர் நேற்று என்று மாறாதவர், அப்படி தான் அவர் செய்யணும், செய்வார். ஸோ அழைப்பை கொடுக்குறார். அவருக்கு கீழ்ப்படியாதவர்களை மேய்ப்பதற்கு இயேசு தனது சீடத்துவ மேய்ப்பவர்களை அனுமதிக்கவும் மாட்டார். அப்போ எனக்கு பின்னா வரமாட்டேன்னு ஜனங்கள் சொல்கிறாங்க, என் சீசத்துவத்தில் வரமாட்டேன், நான் கூப்பிட்டேன் வரல, இப்படி வராதவர்களெல்லாம் நீ மேய்ச்சி பாஸ்டராக இருந்துட்டுன்னு அவர் தன்னுடைய சீடர்களை அனுமதிக்க மாட்டார். என்ன ஏற்றுக்கொள்ள என்ன விடு விலவு போக சொல், அவ்வளோதான். தம்முடைய சீடத்துவத்துக்கு அவர்கள் கீழ்ப்படையும்படி நீ அவரை கூப்பிடு, அனுமதி கொடுப்பார். ஏசு சீடத்துவத்துக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு பின்னால் வாருங்கன்னு கூப்பிட்டுட்டே இரு, விளக்கம் சொல்லி கொடுத்துட்டே இரு, வர்றாங்களான்னு பாரு, அதுக்கு வெயிட் பண்ணு, எவ்வளோ வர்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்க வரதான் அடுத்த லெவலுக்கு அவர்களை நீ சீடத்துவத்தின் தன்மையிலே தொடர்ந்து மேய்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னே செய்ய முடியாது, அப்படி ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாம் அறிஞ்சிருக்கணும். இந்த உலகின் அரசியல் சபையாக காணப்படுகிற சபை கிறிஸ்துவின் சபையாக மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இனி வருகிறது, வந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் செய்யலை, அதை மீண்டும் ஆவியானவர் அதை பேசுகிறார். அன்னைக்கு எப்படி தானே சபை இருந்து, எனக்கு யார் இடம் தருவா, என் பட்சத்தில் யார் நிற்பீங்க, என் பட்சம் யார் வருவீங்கன்னு அன்னைக்கு கூப்பிட்டேன்ல, அதே சத்தத்தை தான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், இன்னும் கூப்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கடந்த காலத்தில் இது போன்ற நிலை ஏற்பட்டது உண்டு, பல காலம் ஏற்பட்டிருக்குங்க. இது தொடர்ச்சியாக இன்னும் நேற்றில் அது தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அப்படி நடந்தபோது என்ன நடந்ததுன்னா, கத்தோலிக்க சபை என்ற சபை சூழ்நிலையிலிருந்து ஒரு பிரிவார் புரொட்டஸ்டாண்ட் என்று சொல்லி பிரிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. அதை எதிர்க்கிறவர்கள், நாங்கள் இதில் இருக்க மாட்டோம், இது சரியில்லை, ஆண்டவர்களை கூப்பிடுவார், அவருக்கு சத்தத்துக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம்னு சொல்லி புரொட்டஸ்டாண்ட் என்று சொல்லி மார்ட்டின் லூதர் காலம் அப்படியெல்லாம் கொஞ்சம் அவர் பிரிஞ்சு ஒரு புதிய சபை அமைப்பே வந்துட்டு, ஆண்டவர்களை கூப்பிட்றாரு, என் பக்கம் யார் வருவேன்னு கூப்பிட்றாரு, நாங்கள் இயேசுநாதர் பக்கம் போகிறோம், இந்த அரசியல் தலைமை பக்கம் நிற்க முடியாது, இந்த ஸ்தாபனத்தில் நிற்க முடியாது, இந்த மரபில் நிற்க முடியாது, நாங்கள் இயேசுநாதருக்கு பின்னால் போனோன்னு ஒரு கூட்டத்தார் வந்தாங்க. பிறகு இதுவும் கொஞ்ச நாள் ஒரு டைப்பில் போச்சு. பிறகு அதுவும் சரியில்லை, ஆனால் அதுவும் ஒழுங்காக போகல. உடனே இன்னும் ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தார். அதான் விஷயம். என் பக்கம் யார் வாரீங்க, என் பக்கம் யார் வாரீங்க, என் சத்தத்தை யார் கேட்பீங்கன்னு அவர் கூப்பிட்டுட்டு இன்னைக்கும் செஞ்சுட்டே இருக்கார். அப்போ ஒரு கூட்டத்தார் பார்த்தாவ, நாங்கள் இங்கெல்லாம் ஆண்டவர் கூப்பிடுவார், இன்னைக்கு இந்த பிரிவில் இருந்து பின்னும் போனாங்க. அவங்க தங்களை பந்தை கோசைக்காரர்கள், ஆவிக்குரியவர்கள், தூயாவினால் நடத்தப்படுறவர்னு அவங்க சொல்லிட்டான். இப்படி ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். அவங்க ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலைக்கு போய் புது பிரிவுகள்லாம் வந்துட்டே இருந்திருக்கிறது என்பது கடந்த காலத்தில் நடந்த விஷயம்தான். அதை நாம் இங்கே மறைக்க போகிறது கிடையாது. சரி, இப்போ மீண்டும் அழைத்து கொண்டே இருக்கும்போது இப்போ என்ன நடக்க போகுது? மீண்டும் மீண்டும் இப்படி பிரிஞ்சு போகிறார்களா இல்லையா? ஒரு சாரார் இயேசுநாதருடைய சத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம், இன்னொரு சாரார் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு ஒரு ரெண்டு பிரிவு ஆயிட்டுன்னா வழியில் இல்லை. ஒரு பிரிவு இயேசுநாதருக்கு பின்னால் போயிடும், ஒரு பிரிவு அங்கே பாரம்பரியத்தில் இருக்கும். அல்லது எல்லாரும் சேர்ந்து, இல்லைப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுநாதருக்கு பின்னால் போயிடுவோம், பழசெல்லாம் விட்டுடுவோன்னு முடிவெடுப்பாங்களா, ஒரே மந்தையாக இருந்துருவோன்னு முடிவெடுப்பாங்களாங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கு. வரலாமே, கண்டிப்பாக அதுதான் செய்யணும். ஆண்டவர் எதிர்பார்க்கறது நீங்கள் இப்படி பிரிஞ்சு பிரிவுகளாக போங்கன்னு அவர் சொல்லலை.
அவர் எல்லாரும் என் பக்கம் வாருங்கன்னு தான் கூப்பிட்றாரு. எல்லாரும் தான் வரமாட்டேங்கிறாங்களே. ஒரு சாரார் வர்றாங்க, இன்னொரு சார் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி ஏற்படும் போது என்ன செய்ய முடியாது? அதனால தான் பிரிவினைகள் வருது. பிரிவினை வேண்டாம் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இவங்க நாங்கள் ஒரு சாரார் வரவே மாட்டோம்னு பிடிவாதமாக இருந்துட்டு அவர் என்ன செய்வார்? அப்போ பின்ன எல்லாரும் சேர்ந்து நீங்களே இருந்துடுங்க, நானும் உங்களுக்கு கூட பின்ன அத்தாத்தில் வந்து இருந்துக்கிடுங்கன்னு சொல்லுவாரா? யோசிங்க நீங்கள். இவங்களுக்கு இவ்வளோ கௌரவம் இருக்குது, இவ்வளோ பிடிவாதம் இருந்தால் அவருக்கு எவ்வளோ இருக்கும். அப்போ அப்படின்ட்டு வெளியே எடுத்துக்கொண்டு வந்து விடுவார். இயேசு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு அரசியல் நடத்துவார் அப்படின்ட்டு நிறைய கள்ளப்பிரசங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நடக்காத காரியம். அவருக்கு அந்த திட்டமும் சிஸ்டமும் கிடையாது. ஏடு ஏன் பின்னால வா, அந்த பக்கம்னா அந்த பக்கம் நெல் அப்படின்னு தெளிவாய் அழைக்கிற ஆண்டவர். இவங்களை மாதிரி அவர் அரசியல்வாதி கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ப அரசியல் பண்ணி பதவி தேடுறவர் கிடையாது என்பதை அறிஞ்சிருக்கணும். ஆகவே இந்த இயேசு ஆராதனை மன்றங்களுக்கு இந்த அறிவு வேணாம். அவர் கூப்பிட்டா அவருக்கு பின்னால் போய் தான் ஆகணும். எல்லாம் சேர்த்து போட்டு நீங்கள் மரம் அடிக்க முடியாதுங்கிறத அறிஞ்சிருக்கணும். இயேசுவின் முதல் சபை ஆரம்பித்த போது அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தில் இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பற்றி சொன்னார். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்னு வாசிக்கிறோம். அப்போ முதல் சபை எப்படி வருது? இயேசுநாதர் அழைக்கிறாரு. இந்த அழைப்பெல்லாம் யார் ஏற்பீங்க, யார் அதுக்கு கீழ்ப்படிவீங்க அப்படின்னு அழைப்பு தெளிவு. இதுக்கு மாறுபாடாக இருக்கிறவங்கள விட்டு நீங்கள் விலகி ஆகணும். ரெண்டுங்க சமரசம் பண்ண முடியாதுன்னு பேதுரு அறிவிச்சிட்டார் ஃபர்ஸ்ட்ல. அதனால தான் 3000 பேர் இங்கே இயேசு பின்னாலே அவருடைய அப்போஸ்தலர் பின்னாலே வந்துதான் இந்த சபை உண்டாயிற்று என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். சரியா? இது அன்னைக்கே இந்த சபை உண்டாயிற்று. ஆனால் இப்போ இயேசுவின் நாமம் எல்லாரும் பயன்படுத்தப்படுகிற சூழல், பைபிள் கையில் வச்சிருக்கிறதான சூழல் இருக்கிறதுனால அந்த அன்று நடந்த மேலே ஒரு பிரிவு ஏற்பட்டுதான் ஆக வேண்டும்ங்கிற கட்டாயம் கிடையாது. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து மனம் திரும்புதலுக்குள்ளாய் வந்துவிட நிறைய வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். வாய்ப்பு இருக்கிறது. தேவன் வரப்போகிறார், தேவனாக தான் செய்வார். ஆனால் நாங்கள் இப்படி தான் இருப்போம்ட்டா என்ன செய்வார்? அவர் தம்முடையவர்களை கூட்டிகிட்டு தனியாக போயிடுவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை அவர் சமரசம் பண்ண மாட்டாருங்கிறதையும் இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும். 2 கொரிந்தியர் 6:14-18 வரை அந்நிய நோக்கத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது. கிறிஸ்தவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு கிடையாது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு கிடையாது. தேவனுடைய ஆலயத்துக்கும் உக்கிரங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே விழாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்ன. அப்படி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் ஆலயம். ஆனால் அப்படினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானது தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன புரிஞ்சுங்க? இது என்னைக்குமே இது உள்ள ஒரு விஷயம். நீங்கள் பிடிவாதம் 2 சாரார் பண்ணிட்டா அங்கே பெரிய உண்டாயிரும். தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது என்கிறதான் உண்மை. இதையும் கவனத்தில் வச்சுருக்கணும். அப்போ இயேசுவின் சீடத்துவத்துக்குள் சென்றால் இந்த உலக இலக்கணமே, உலகத்தின் உயரத்தில் ஏற போனால் கிறிஸ்துவ இலக்கணமே இல்லையா என்ற ஒரு மனப்போராட்டம் கூட நிச்சயம் இந்த இயேசுநாம மன்றங்களுக்கு ஏற்படும். ஏன்னா அவங்க இப்படி தவறான ஒரு இதில் வந்துட்டாங்கன்னா ஒரு மனப்போராட்டம். ஐயோ இயேசுக்கு பின்னால் இப்போ உலகத்தில் உயரத்தில் ஏறான்னு இல்லையா இயேசு ஆராய்ச்சிட்டு வந்தோம். இப்போ இயேசு சொல்லுவார், என்ன ஆராதிக்காண்டா எனக்கு சீசன் ஆகுங்க, நான் சொன்னதை கேளுங்க, என் மாதிரியில் நடவுங்கன்னா. அப்போ இயேசுநாதர் நான் உலகத்தான் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ இனி உலகத்தை இழக்கணும், இனி பல விஷயங்கள்லாம் இழக்கணும், ரொம்ப கட்டுப்பாடாக அவருக்கு பின்னால் நடக்க வேண்டி வந்துடும் அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டம் அந்த இயேசுநாம மன்றங்களுக்கு ஏற்படும். ஆனால் ரொம்ப காலம் இன்னொரு தவறான மரபில் வந்ததுனால இந்த இடத்துல ஏற்கனவே பிசாசு. அப்போ ஆண்டவர் என்னுடையவர்களை பிரித்தெடுத்தேன், அது பழைய ஏற்பாட்டிலும் பிரித்தெடுத்தேன், இப்பவும் பிரித்தெடுக்கிறேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டா பிரச்சனை கிடையாது, நமக்கு பிரிவு வேண்டாம், எல்லோரும் சேர்ந்தே வந்துடுங்க. எல்லாம் கூப்பிட்டாலும் ஜனங்கள் வர்றதில்லை, ஒரு பிரிவு இருக்குது. அதனால இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா இதுக்கு ஒரு தந்திரமாய் தன்னுடைய கள்ளப்போதர்களை அனுப்பி அது எல்லா இயேசு நாம மன்றங்களிலும் அதுக்கு வெளியேயும் இயேசு ஒரு தேவன் ஒரு எழுப்புதலை, என்னது புதிய எழுப்புதலா, கடைசி கால எழுப்புதலா, என்னமோ ஒன்று இந்த கள்ளமாரி கொண்டு வந்திருக்கான். ஒரு கள்ளத்தனமான எழுப்புதலை வரப்போகுது, அவர் அனுப்ப போகிறாருன்ட்டு ஒரு கள்ள போதனையை, மோசடி போதனை இந்த இயேசுவின் எதிரிகளால் இப்போ உலகம் முழுவதும் தீவிரமாக பரப்பப்படுகிறது. இது ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். இயேசு தம்முடையவர்களை பிரித்தெடுக்கிறார், தனிமைப்படுத்துகிறார், எல்லாரும் திருந்தி வாருங்கிற வாய்ப்பையும் கொடுக்குறாருங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம், பிரச்சனை கிடையாது.
ஆனால் இந்த கள்ளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி இல்லாதவர்கள், இயேசுவின் சீஷத்துவத்தை விரும்பாதவர்கள், ரோட்டில் போகிறவங்க வரவங்க கூட எல்லோருக்கு மேலே ஏதோ ஒரு எழுப்புதல் ஆவியை ஊற்ற போகிறாராம். எவ்வளோ ஃப்ராடுத்தனம்னு பாருங்கள். இந்த ஆவி எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இயேசு சொன்னார் யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்ன செய்யணும்? என் கட்டளைகளை கை கொள்ளணும். சரி, அடுத்த வசனத்தில் 16 சொல்லுவார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். நல்லா கவனிக்கணும். என்னட்ட அன்பாக இருந்தால் நான் சொல்லுவது தான் கேட்கணும். உங்கள் ஸ்தாபனம் சொல்லுவது கேட்க முடியாது, உங்கள் பாஸ்டர் மாதிரி சொல்லுவது கேட்க முடியாது, இந்த கள்ளம் மாதிரி சொல்லுவதெல்லாம் கேட்க முடியாது. நான் சொல்லுவது கேட்கணும். கேட்பீங்களா? கேட்டா நான் பிதாவினிடத்திலிருந்து அந்த சத்திய ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். எனக்குள்ளே செயல்பட்ட அதே சத்திய ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்புவேன். சரிதானே? இப்போ யோவான் 14:23 அதுதான், என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், பிதா அன்பாக இருப்பார், அவர் வந்து வாசம் பண்ணுவார் என்பதை அங்கே குறிப்பிடுகிறார். யோவான் 15:26 பிதாவிடத்திலிருந்து நான் தான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஒரு ஆவி, அது பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிற சத்திய ஆவி வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்போ சொல்லுவார், என் கட்டளையை கடைபிடிச்சா நான் பிதாவிடத்திலேருந்து அந்த சத்திய ஆவி அனுப்புவேன். அந்த சத்திய ஆவி வந்து என்ன தான் சாட்சி கொடுப்பார், நான் சொன்னது, நான் செஞ்சது, எனக்கு சீஷத்துவத்தில் நீங்கள் வாழ்வது எப்படி என்கிற காரியத்தை தான் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரே தவிர வேற காரியங்களை அவருக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார், உங்களுக்கு சொல்ல மாட்டார், உங்களிடத்தில் பேச மாட்டார் என்று தெளிவாக குறிப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ யோவான் 14:26 வந்தா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இங்கே கவனிங்க, நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவிய தேற்றரவாளன் நான் உங்களுக்கு என்னெல்லாம் போதனை பண்ணினேன், என்னெல்லாம் சொல்லி தந்தனோ, என்னெல்லாம் காண்பிச்சனோ அதை தான் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதுக்கு எதிராக அவனை நினைப்பூட்ட மாட்டார். நான் சொன்னது, நான் செஞ்சது அதை மட்டும்தான் நினைப்பூட்டுவார் என்று சொல்லி மீண்டும் சொல்கிறார். அப்போ இதில் என்ன வழங்கி கொள்கிறோம்? இயேசுவின் வசனங்களில் நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோக சத்திய ஆவி அனுப்பப்படும், கிடைக்கும். முதலாவது விஷயம், அந்த சத்திய ஆவி இயேசு பேசினதையும் அவரை காட்டின மாதிரியை தான் ஞாபகப்படுத்தார தவிர இந்த கள்ளமாக இருக்க மாதிரியை ஒன்றும் அங்கீகரிக்க மாட்டார், இல்லையா? அவர் சொல்லலைப்பா, அவர் இப்படி சொல்லலை, அவர் இப்படி செய்யலை, அவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி தான் செய்து காட்டினார் என்று சொல்லி அதைத்தான் நினைப்பூட்டுவார், உறுதிப்படுத்துவாரே தவிர இந்த கள்ளர்கள் சொல்லுகிற காரியங்களையோ காட்டுகிற நாடகங்களையோ மாதிரிகளை அவர் உறுதிப்படுத்த மாட்டார். இது முதலாவது புரிய வேண்டிய காரியம். இந்த கள்ளர்களின் போதனை மாதிரி எதையும் அவர் நிச்சயமாக உறுதிப்படுத்த மாட்டார். இது முதல் விஷயம். இந்த கள்ளமாரை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். இயேசுநாதர் வந்து இந்த கள்ளமாருக்கெல்லாம் பயப்படுறவர் கிடையாது, இவனுக்கு அரசியல் தந்திரங்கள் எல்லாம் விழுறவர் கிடையாது. இது தெளிவாக இருக்கணும். எனவே இயேசுவின் சீஷத்துவத்துக்கு தொடர்பில்லாத யாரும் என்ன தலையில்லாண்டா இடிக்கானுவல்ல, ஆடம்பரம் அது தொழிலதிபர் உடையில வரானுவல்ல, இயேசுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் இப்படி நடக்க இல்லையே, காண்பிக்க இல்லையே. உலகத்தின் உயரத்தை ஆசீர்வாதம் பேசுகிறான் இல்லையா, இது இயேசுநாதர் பேச இல்லையே. இன்னும் எத்தனையோ விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்படிப்பட்டவங்க யாரும் எந்த சபையாரும், அது எந்த சபைன்னு வச்சுக்கிட்டு வேணா சிலுவை இருக்கட்டாங்க, பைபிளை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்யட்டு, பிதாவின் தூய ஆவியை அடைய முடியாது என்பது தெளிவானது. இதனால தான் கடந்த காலத்தில் பிரிவினைகள் ஏற்பட்டது என்கிறதையும் நாம் பார்த்துட்டோம். ஆக இந்த சீடத்துவ அனுபவம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த தூய ஆவி, பரலோக ஆவி கொடுக்கப்படும். ஆனால் இயேசுவின் சீடத்துவத்திற்கு தொடர்பில்லாதவர்களுக்குள்ளும் ஒரு எழுப்புதல் ஆகி வரப்போகுது, அவர்களை உசுப்பி விடப்போகுது, எழுப்புதல் அடைய செய்ய போகிறது அப்படின்னு ஒரு கள்ள போதனையை இந்த அந்தி கிறிஸ்துவின் அடிமைகள் வந்து பரப்பிக்கிட்டே வர்றாங்க. இது இயேசுக்கு எதிரான ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவியாக தான் இருக்க முடியுங்கிறத எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எனவே இது இன்றைய அந்தி கிறிஸ்துக்களின் போதனை தானே தவிர இது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டப்படி இயேசு வந்தார், அவர் பலியானார், அவர் பாவ மன்னிப்பு கொடுத்தார். தேவனுடைய திட்டப்படி அவர் தான் பரிசுத்த ஆவியை அனுப்பினார், அனுப்பி கொண்டே இருக்கிறார். அது நடந்துட்டு இருக்குல்ல, அது நடந்துட்டு, இதுதானே தேவனுடைய திட்டம். இந்த தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக இந்த கள்ளம் மாதிரி ஏதோ ஒரு ஆவியை கொண்டு வரானா, அந்த ரீதியில் தானே வர்றான். இவனெல்லாம் கூடி தலை மாதிராய் நாங்கள் இவனுடைய இறக்கானுலாம் ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க. இயேசு சொன்ன அந்த எழுப்புதல் ஆவி அல்லது பரிசுத்த ஆவி, சத்திய ஆவி 2000 ஆண்டுகளாய் இயேசுவின் சீடர்களுக்குள்ள செயல்பட்டு நடந்துட்டு தானே இருக்குது. தேவனுடைய திட்டம் 2000 ஆண்டு நடக்கலையா? அது நின்றுட்டா? அது நடத்தியாச்சா? அதை தடுத்து நிறுத்திட்டு இவங்க வேற கொண்டு வராங்களோ? ஆமாம்,
அப்படிதான் செய்கிறேன். ஏன்னா இயேசுவின் சீஷத்துவ போதனையில் போனாதான் பரலோகத்திலேருந்து அந்த சத்தியாகி வர முடியும். இயேசுவின் சீஷத்துவத்துக்கு வெளியே போனால் அந்த கிறிஸ்துவன் ஆகி வரும். இதுக்காக வேண்டி இயேசுவின் சீடத்துவ சம்பந்தமான எல்லாவற்றையும் மறுத்து தடுத்து நிறுத்தி விட்டு இவங்க ஒரு புதிய அந்த கிறிஸ்துவ ஆவிக்கு ஒரு புதிய அஸ்திபாரத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. இந்த அஸ்திபாரத்தை போட்டு அவங்க கொண்டு வர பார்க்குறார்கள். அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமா, யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி வரைக்கும், கடைசி காலம் வரைக்கும் சாட்சியாக இருப்பீர்கள். அப்போ அந்த பலத்தின் ஆவி தானே இதை நடத்திக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு தானே இருக்குது. அது வருகிறது, பலன் அடைகிறார்கள். உலகத்தின் மூடு கடைசி வரைக்கும், காலம் வரைக்கும், எல்லா இலக்கம் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு எதிரான இன்னொரு ஆவியை இயேசுவின் சீடத்துவத்தை விரும்பாதவர்களுக்குள்ள இறக்கிறதுக்கு அந்தி கிறிஸ்துகள் தீவிரமாக செயலாற்றுறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இயேசுக்கு பின்னால் போனால் அது நடந்துகிட்டே இருக்கும். அந்த கள்ளம்மாருக்கு பின்னால் நீங்கள் போக வேண்டாம். இந்த கள்ள கூட்டணிக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அவர் கூட இருப்பார், உங்களை நடத்திக்கிட்டே இருப்பார். இதில் நடக்காதவர்களையும், அப்படி ஒரு கள்ளக்கூட்டம் இருக்குல்ல, அந்த கள்ளக்கூட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆவி வேணும்ல. இது பரலோக ஆவியான ஒரு சாட்சி கொடுக்க மாட்டார். அவர்களை கொடுத்து நீ இயேசுவின் சீசன் கிடையாது, நீ இயேசுவின் வசனத்தில் நடக்கிறவன் கிடையாது, உனக்கு நான் ஆவியை தர முடியாது, உனக்கு நான் உறுதிப்படுத்த முடியாது, சாட்சிப்படுத்த முடியாதுன்னு ஒதுக்கி போயிடுறாரு. அதனால் இந்த கள்ளக்கூட்டத்துக்கு இந்த ஆவி கிடையாது. அப்போ இந்த கள்ளக்கூட்டங்களுக்கு ஆவி கொடுக்கறதுக்கு ஒரு கள்ளக்கூட்டம் இறங்கியிருக்கு. சரியா? தள்ளி போடுறது, உருட்டுறது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கானுவ, வேற ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறானுவ. இது ஏசுநாதர் கொடுக்கல, இவனு தானே கொடுக்குறான், பார்த்துட்டோம்ல. ஸோ இது ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். நான் நிறைய பேசியிருக்கிறேன். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய முதல் சபை, ஆதாம் ஏவாள் தான் முதல் சபை, அதை குழப்பி தேவனுக்கு எதிரான கிரியைகளை செய்ய வச்சு தேவ உறவிலிருந்து உடைச்சி தேவனுக்கும் அவர்களுக்கும் உறவில்லாமல் ஆக்கி துரத்தி தேவன் போய்விட்டார் இல்லையா? தோட்டத்தை பூட்டி விட்டு அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். அப்போ முதல் சபையிலிருந்து அந்த தேவனை துரத்தி அடித்தவன் இந்த பிசாசு தான். தேவ அங்கீகாரம் பெற்ற ஆபேலை தேவ அங்கீகாரம் பெறாத காயினை வச்சு கொலை செஞ்சவனும் இந்த பிசாசு தான். இவன் 8:44 பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன். அப்போ காயினை கொலைகாரம் ஆக்குனது பிசாசு தானே. சரி, இஸ்ரவேல் சபையில் நுழைஞ்சு அந்த இஸ்ரவேலரை பயன்படுத்தியே, அந்த இஸ்ரவேலர் வேற அந்நியர் அவிசுவாசிகள் வரல, உள்ள இங்கே உள்ள இருந்து விசுவாசின்னு தானே, இவனோட வச்சே விக்கிரகாராதனை செய்து தேவனை எரிச்சல் ஊட்டி அந்த தேவனை அங்கேருந்து அவங்க சமூக நான் உங்கள் நடுவில் செல்ல மாட்டேன் சொல்லி துரத்தி அடித்தவன் அந்த பிசாசு தான். இயேசுவோடு இருந்த ஒருத்தனை கைப்பற்றி அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து அவனை வச்சே அந்த இயேசுவே காட்டி கொடுத்தவன் தான் இந்த பிசாசுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இன்னமும் செயல்பட்டுட்டு தானே இருக்கிறான். அதனால தான் 2 கொரிந்தியர் 11:3-4 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. எல்லாம் வந்துட்டு இல்லை, இன்னொரு இயேசு, இன்னொரு ஆவி, இன்னொரு சுவிசேஷம், அந்த இயேசுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், அந்த கிறிஸ்து எதிரானது, அதெல்லாம் செயல்பாட்டில் வந்தாச்சு. ஸோ இது நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம். அப்போ இந்த வலு சர்ப்பத்தினுடைய வெற்றிகள் இல்லையா, அவன் ஆதியிலிருந்து அடைஞ்ச வெற்றிகளை நாம் நினைவில் கொள்ளணும், அதை மறந்துட முடியாது. கிறிஸ்துவின் சபையின் இறுதி காலம் எப்படி இருக்கும் என்கிறத கணிக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவை. ஓஹோ, முன்னால் இப்படி எல்லாம் தந்திரமாக ஏவாளை தந்திரத்தினால ஏமாத்தினானோ, ஒவ்வொருத்தரையும் தந்திரத்தினால ஏமாத்தினானோ, சபையை தந்திரத்தினால ஏமாத்துவானா, இந்த கடைசி காலத்தில் இருக்கிற சபையை விட்டு வைப்பானா என்ன? ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த நிலைமைகளை நாம் கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. லூக்கா 8:8 இயேசு சொல்வார், ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பார். என்னாச்சு? பூமியில் இயேசு நான் வரும்போது விசுவாசமே இருக்காது. விசுவாசமே அந்த அளவு இருக்குன்னா அந்த கிறிஸ்துவின் எழுப்புதல் நடந்துட்டு இருக்கோம், அப்படித்தானே? ஒரு அசுத்தாவினுடைய எழுப்புதல் நடந்துட்டு இருக்கோம். அது தான் இப்போ நிறைய பேர் பெருகிட்டான இல்லை, கூட்டாணி எல்லாம் பெருகிட்டு இருக்கோம். ஆனால் இயேசு மெய்யான இயேசுவின் சீஷத்துவத்தின் அனுபவத்தை பார்க்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 5 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படினில் மனுஷர்கள் தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தமில்லாதவர்கள், சுவாப அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள்,
இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பயக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியர், தேவபக்தியின் வேஷத்தை தெரிந்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்போ கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய ஆளுகள் எப்படி இருப்பாங்க? ஆமாம், இயேசுநாம மன்றம் எப்படி இருக்கும், அதுக்கு வெளியே உள்ளது எப்படி இருக்கும், எல்லாம் பட்டியல் போட்டாச்சு. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அப்போ இந்த சூழ்நிலையில் சபை எப்படி இருக்கும்? இயேசுவின் சீடத்துவம் அங்கே இருக்குமா? செயல்படுத்த முடியுமா என்கிற ஒரு சவாலான கேள்வி நமக்கு இருக்கிறல்ல. பவுல் சொல்றாரு, இந்த காலத்தில் இருப்பாங்க, கடைசி காலத்தில் அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகு, நீ விலகு, கடைசி காலத்தில் இருக்கிறவங்களும் விலகு அப்படிங்கிற நிலைமை வசனங்களை நாம் மறந்துட முடியாது. ஒரு சவாலான காலத்தில் மிகவும் சவாலான பணி இயேசுவின் சீடத்துவ மேய்ப்பொருளுக்கு முன்னால் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? ரொம்ப சவால். இயேசு அறியாத இடங்களில் ஒன்று சொல்லி அப்படியே கொண்டு போயிடலாங்க. இங்கே தான் பெரிய பிரச்சனை. ஏற்கனவே தப்புன்னா அதை தப்புன்னு காட்டுறது பெரிய பாடு, சரியாக்குறது பெரிய பாடு. அதுக்கு மேலே அந்திகிறிஸ்துவ நாவியை உள்ளால ஆடிக்கிட்டு இருந்தால் என்ன செய்யறது? மகா சவால் தான், சவாலுக்கு மேலே சவால் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் இப்போ கிறிஸ்துவின் சபையின் அஸ்திபாரத்தை திருப்பி ஒன்றிலேருந்து போடுவதா அல்லது இருக்கிற அஸ்திபாரத்தை செப்பனிடுவதா என்ற ஒரு பெரிய குழப்பமே நமக்கு இருக்குது. என்ன செய்யறது? ஒன்றிலேருந்தே போடணுமா, இல்லை இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் பண்ணலாமா? சூழ்நிலைக்கு சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குது. சவாலான சூழ்நிலை இருக்கிறது. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46-48 வரை, என்னை ஆண்டவரே ஆண்டவர் என்று நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யலை. இதுதான் முதல் பிரச்சனை. அப்போ ஈஸி வழி, இயேசுநாதருடைய வசனத்தை படி. பைபிளில் இருக்கிறதுனால, எல்லார்ட்டையும் இருக்கிறதுனால இது வசதி, படி. அவருடைய மாதிரியை பாரு. இனி அதுக்கு மேலே அந்த வசனத்தையும் மாதிரியும் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது ஒன்று தான் இருக்கக்கூடிய ஒரே வழி. என்னிடத்தில் என் வார்த்தைகளை கேட்டு என் சீசனாகி அவையிலும்படி செய்கிறவன் தான் கற்பாறையின் மேல் வீட்டை கெட்டுன புத்தி உள்ள மனுஷன். சரியா? அப்போ இங்கே புதிய ஒரு அஸ்திபாரம் அல்லது இந்த அஸ்திபாரத்தை செப்பனிடுகிற ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் ஐடியா கொடுக்குறார். பைபிள் இருக்குல்ல, அதை படிங்க. ஸோ அப்படி செஞ்சால் தான் நீங்கள் சரியான அஸ்திபாரத்தில் இருக்கிறீங்க. இல்லைன்னா தவறான அஸ்திபாரத்தில் இருக்கிறீங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிட்டார். எபேசியர் 2:20 நம்ம பார்த்துட்டோம். இயேசுவும் அப்போஸ்தலரும் சொன்னது செஞ்சது தான் அஸ்திபாரமாக இருக்கணும் என்கிறத பார்த்துட்டோம். இயேசு மற்றும் அவருடைய அப்போஸ்தல சீடர்களுடைய போதனை மாதிரிகளுக்கு எதிரான விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அனைத்தும் சரி பண்ணணும். நீங்கள் ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் வைரஸ் ஸ்கேன் போடுறீங்க. அது ஸ்கேன் பண்ணி அந்த ஒழுங்காக இருக்கிறதுக்கு அப்பாற்பட்டு வந்திருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அதை டிலீட் பண்ணிடுது, கட் பண்ணிடுது, அதை ரிமூவ் பண்ணிடுது இல்லையா? இத்தனை ட்ரீட்ஸ் இருக்குது, இதை உடனே இதை கட் பண்ணணும், அதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. நாம் யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம். இனி ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எது சரியில்லை, ரிப்பேராக இருக்குது, தப்பாக இருக்குது, மால் ஃபங்க்ஷன் பண்ணுதோ உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டு சரியானதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக இருந்தாலும் எது ப்ராப்ளம் பண்ணது, ஒரு வீடு முழுசும் ப்ராப்ளம் பண்ணோன்னா உடனே ஒரு செக்ஷனை ஆஃப் பண்ணி இது எந்த செக்ஷனில் பிரச்சனை, அது எங்கே ஷார்ட்டு அல்லதுனா ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வேறு சரி இப்படி தான் செய்கிறோம். நம்முடைய உடல்லே அப்படி தான். சில வேளை ஹார்ட்டு சரியில்லைன்னா ஹார்ட்டை எடுத்துகிட்டு வேறு ஹார்ட் வைக்கிறான், கிட்னி மாற்றுறான் இல்லையா? எத்தனையோ காரியம் செய்யணும். இப்படி தான் உயிரோடு இருக்க முடியும். மண்ணில் கொண்டு வைக்கிற ஒரு வாழ்க்கை இப்படி தான் செய்யணும்னா பரலோகத்துக்கு போகிற விஷயம் அப்படி எல்லாம் ஒன்றும் கண்டுக்கிட மாட்டார்னு சொல்லுவீங்களா? நீங்கள் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ நீயும் கண்டுக்கிடாமல் இருந்துட்டு போ. தாறுமாறாக கிடக்கட்டெல்லாம் ஏரோப்ளைன் வழியில் விழும், வண்டிக்கு வழியில் நிற்கும், ஃபயர் ஆக்சிடெண்ட் வரும். ஆனால் தப்பாக நடந்தால் எல்லாம் நடக்கும் இல்லை? சகிச்சிடுவியா? நீ சகிச்ச மாட்டேன் இல்லை? அப்போ இதையும் சரி பண்ணி தான் ஆகணும். அப்போ எல்லாத்தையும் அப்படியே இதுபடி ஒழுங்குபடுத்தி ஏன்னா அது வேலை தான் நடந்துகிட்ருக்கு. அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக அதுதான் இப்போ நடக்கணும். அதுதான் நம்ம செய்கிறோம். சரி, ஏதோ ஒன்று செஞ்சிட்டீங்க, அதை எப்படி சரி பண்ணுறது? நானும் எனக்கு ஆவியானவர் அந்த வேலை தான் தந்தார், அதனால தான் அதை பேசிகிட்டு இருக்கேன். இதை எப்படி சரி பண்ணலாம்? தந்ததை பிரசங்கம் பண்ணுறோம், அட்வைஸ் பண்ணுறோம், டைப்பிங் பண்ணுறோம், பல ரீதியில் எந்த ரீதியில் செய்ய முடியுமோ அது எல்லாருக்கும் புரியும்படி உங்களுடைய புரிதலுக்கு கொடுத்துட்டா ஓகே, இப்படி தான் விஷயம். எல்லாருமே அதை புரிஞ்சு எல்லாரும் செயல்பட்டுட்டா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக அப்படி தான் எல்லாருக்கும் இந்த தகவல்களை நாம் பரிமாறிக்கொள்கிறோம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 3:22 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இயேசு சொல்கிறதுலேருந்து காதுள்ளவன் கேட்கட்ட இல்லாதனா போய் சொல்லு என்கிற மாதிரி கொஞ்சம் அதில் ஒன்றும் எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி தெரில. சொல்லிட்டு போயிட்டே இருப்பா, கேட்டானா கேட்குறேன், இல்லைன்னா போய் சொல்லு. இவனை வச்சு நீ மண்ணை வட்டிக்கிட்டு இருக்காது, மேய்ச்சிக்கிட்டு இருக்காது, தலையில் வச்சு ஆடிக்கிட்டு இருக்காது, நீ உன் பாட்டை பார் என்கிற சொல்கிற மாதிரி
ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது. அதை நாம் கவனத்தில் கொள்ளணும். லூக்கா 21:36 இனி சம்பவிக்க போகிற வேலைக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிச்சிருங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதியாயிரு, பாத்திரவானாயிரு. அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். வேற ஒன்றும் நீங்கள் உனக்கு கம்பெனிக்கு நிற்குமா, பேனர் நிற்குமா, அந்த சபை நிற்குமா, கூடாரம் நிற்குமா, இப்படி பேசினா சபை கட்ட முடியுமா? உனக்கு சபை சங்கம் கட்டி நீ அரசியல் ஆட்சி நடத்துறதில்ல. உன்னை நியாயம் தீர்க்க போகிறேன், ஒன்னே நியாயம் தீர்ப்பேன். நீ ஏமாற்றி வச்சிருக்கிற ஆளுகளே நியாயம் தீர்ப்பேன். ஏன்னா என் வேதத்தை நான் எழுதி கொடுத்துட்டேன். ஓசியா 8:12 சொன்னவர், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன். அதை அந்நிய காரியமாக என்ன ஆளுகளையும் நான் விசாரிக்க போகிறேன் இல்லையா? ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் மனுஷகுமாரனுக்கு முன்பு பாத்திரவான் நாய் தகுதியாய் நிற்பதற்கு ரெடி ஆயிரு. உன் பாஸ்டர் வரமாட்டான், தலைவன் வரமாட்டான், இந்த கல்லறை பிரதிஷ்டை, இந்த அடக்காராதனை ஒன்றும் உனக்கு பயன்படாது. ஆகவே மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதியாய் இருப்பதற்கு நீ ஜெபம் பண்ணு, நீ சிந்தனை பண்ணு, நீ விழிப்பாயிரு என்கிற காரியத்தை சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா இனி சம்பவிக்கிறது வேற இருக்குது. நான் சாத்தான்கிட்ட கொடுக்க போகிறேன். இப்போ சாஸ்திரத்தை முழுசாக இப்போ கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ அக்கிரமது கிரியை செய்து தேவ பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கிரியை செய்யுது. இதை நான் முழுசாக சாத்தான் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன். ஒன்றையும் சேர்த்து அவனுக்கு கையில் கொடுப்பேன். அவன் பார்த்துக்க. இனி மொத்தமாக நீ உனக்கு அவன் தானே வேணும், நான் வேண்டாம் இல்லையா? எனக்கு சீசத்தில் வர விரும்பலை, உனக்கு உலகம் தான் வேணாம், அது வேணும்னா நான் ஒப்பு கொடுத்துட போகிறேன். பெரிய ஆபத்தில் சிக்க போகிறாருன்னு சொல்லி எச்சரிக்கிறார். அப்போ உயிர் தப்பு ஓடி போவதற்கு ரெடி ஆயிரு, விழிச்சிரு. நான் உன்னை எடுத்துகிட்டு போகிறேன், உன் உயிரை எடுப்பேன், இல்லைன்னா உன்னை கொண்டு போவேன். உயிர் தப்போ ஓடிப்போ, அதுக்கு தயாராகுன்னு சொல்கிற மாதிரி தான் அந்த பகுதி இருக்குது. அப்போ இது இந்த காலத்தில் தான் லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டி, வர்ரி, லௌகீக கவலை, பாரமடையாதபடி நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்காரு. உனக்கு உலக பிரகாரமான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீ சபையை நீ மேய்க்க முடியாது. வருகிற ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நீ சபையை மேய்க்க முடியாது. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. போகிறதுக்கு ரெடியாகும், சாவறதுக்கு ரெடியாகும், இல்லைன்னா போகிறதுக்கு ரெடியாகும். இதுதான் முதல் விஷயம். அதான் யாக்கோபு 4:14 சொல்லிட்டார். நாளை நடப்போம் தெரியாது, பார்த்துக்க. தேவன் வச்சா, தேவனுக்கு சித்தமானா என்னென்ன காரியத்தை செய்யலான்னு சொல்லு. மாட்டிக்கிட போகிற, ஆபத்தில் சிக்க போகிற, எதிர்பாராமல் வாழ்க்கை முடியும், உன் கழுதைகள்லாம் முடிவுக்கு வரும். நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் இயேசு சீசனாவில் உனக்குள்ள நித்திய ஜீவன் வரல, உன் ஆத்மா நித்திய ஜீவ வடிவம் பெறலை, ஒன்றும் இல்லை, நித்திய ஜீவ வடிவம் பெறலைன்னு நீ அங்கே போக முடியாது. ஆகவே எப்போ நீ எச்சரிக்கையாயிரு. வேறு காரியங்களை லௌகீக கவலையெல்லாம் கவலைப்பட்டு இருக்காத, தின்னு பொழுதுபோக்கிட்டு இருக்காத. உலக மயக்கத்தில் அவன் டிவி அது இதுன்னா பல நிறைய மீடியாஸ் வழி இப்போ ஏகப்பட்ட காரியம் அவங்க கையில் வந்துட்டுருக்கு. செல்ஃபோனு அது இதெல்லாம் வந்துருக்கு. இதில் வர காரியம் ரீல்ஸா இதா இதெல்லாம் பார்த்து பொழுதுபோக்கிட்டு நீ அழியாதன்னு எச்சரிக்கிறத நாம் பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான காரியம். அது எபிரேயர் 12:1 படிக்கிறோம். பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடு, இயேசுவை போல மாற ஓடு, இயேசு இருக்கிற இடத்துக்கு போக ஓடு, அவர் வரும்போது உனக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்படி ஓடு என்கிற ரீதியில் அந்த காரியத்தை பார்க்குறோம். ஆனால் அதாவது இந்த இயேசுவின் சீடத்துவ மேய்ப்பர்கள், இந்த ஜனங்கள் பாஸ்டர் எங்களுக்காக அதுக்கு ஜெபிங்க, இதுக்கு ஜெபிங்க, இதுதானே மேய்ப்பு மாதிரி செஞ்சிட்டு இருக்கான். இவன் ஒருத்தனை இயேசுநாதர் வேலை செய்யலை, யாரையும் இயேசுக்கு சீடராக்கிற வேலை செய்யலை. இவன் மேய்க்கியது என்னன்னா, அவங்க கேட்கறதுக்கெல்லாம் ஜோம் பண்ணி பேயை விரட்டி கொடுக்கணும், நோயை சோமாக்கு கொடுக்கணும், எல்லா காரியத்துக்கும் ஏதாவது ஒரு கர்த்தர் உன்னோட கூட இருப்பார், அங்கோடி வாரார், இங்கோடி வாரார், நமக்கு அங்கோடி ஒரு வசனம் இருக்குது, இங்கோடி ஒரு வசனம் இருக்குன்னு சொல்லி அந்த ஜனங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் தேடி தெரிஞ்சு பறக்கி கட்டி கோர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல பிரசங்கமாக பண்ணி இதுதானே மேய்ப்பை மாதிரி செய்வான். அதெல்லாம் செய்ய முடியாது. ஜனங்களின் உலகில் வாழ்வு பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடி கொண்டிருக்க இந்த வித்தைகளெல்லாம் இனி காட்ட முடியாது, காட்டக்கூடாது. அதுக்குள்ள காலையில் மாறாக இந்த உலகத்தை விட்டு எல்லாரும் அவசரமாக ஓடி போக வேண்டியிருக்கு. அதனால் ரெடியாக இருங்க. ஒரு நிலநடுக்கம் வந்தா, சுனாமி வந்தா நாம் எப்படி இருக்கணும்லாம் சும்மா அடிக்கடி இன்னும் படம் போடுறான்ல. இதை விட நாம் நிஜமாவே தெரியலை நினைக்காத நேரம் வருவாராம். ஸோ போகிறதுக்கு ரெடியாக இருங்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. இங்கே இந்த மூட்டை முடிச்சு அங்கே கொண்டு போக முடியாதுல்ல. பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டிய மூட்டை முடிச்சு உண்டுல்ல, பரலோகத்தில் பொக்கிஷம். அதுக்குள்ள பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுக்க. ஏன்னா அங்கே கொண்டு போகிறக்குள்ள பொக்கிஷம் வேணும். இங்கே உள்ள காரியம் வேறு. இது உலகத்தின் உயரத்தில் யாருக்கு போகிறது. பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்துக்கிட்டே இரு, ரெடி ஆயிரு. திடீர்னு ஓடி போக வேண்டிய இருக்கும். எப்போ உத்தரவு வரணும்னு தெரியாது, எப்போ ஓடி போக வேண்டிய வரணும்னு தெரியாது, ராத்திரியா பகலா தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, வசனங்கள் இருக்கு. இந்த மாதிரி தான் சபைகளை நீங்கள் மேய்க்க முடியுமே தவிர அல்லாமல்
இந்த ஸ்தாபன சபைகளுக்கு, அரசியல் கட்சி கம்பெனிகளுக்கு ஜனங்களை தக்க வைக்கணும்ல. அந்த ஜனங்களை இன்னும் ஜனங்களை கூட்டி கூட்டி கம்பெனி பெருசாகணும், கட்சி வளரணும் இல்லையா? கட்சி வளருதான். இந்த கட்சி வளர்த்துக்கிற, அரசியல் கட்சி வளர்த்துக்கிற பணி ஒன்றும் இந்த மாதிரி இயேசு ஏற்படுத்துகிற மேய்ப்பர்களுக்கு செய்ய முடியாது. இயேசு ஏற்படுத்துகிற மேய்ப்பர்கள் அப்படியெல்லாம் அந்த அரசியல் கட்சி வளர்க்குற வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க ஸ்தாபன சபைகளின் மேய்ப்பர்கள் தான் அந்த அரசியல் வேலை செஞ்சுட்டு கிடக்குறாங்க. எல்லாரும் ஸ்தாபனம் தானே, இயேசுநாம ஆராதனை மட்டும் ஸ்தாபனம் தானே. இவங்க யாரும் இயேசுக்கு வேலை செய்யலை. அதனால தான் அதை தனித்தன்மையாக பார்க்குறோம். இயேசுவுக்கு சீடத்துவ மேய்ப்பு பணி செய்கிறவர்கள் இப்படியெல்லாம் செய்ய முடியாது. அவர்கள் ஆமாம், இனி இயேசு எதிர்பாராமல் வருவார், திடீர்னு வந்துடுவார், போகிறதுக்கு ரெடியாகு, உள்ளான மனுஷனில் பலப்பட்டுக்கிட்டு இருக்குதியா, உள்ளான மனுஷனில் சோக்கேடு இருக்கா, ஆத்மா பலமாக இருக்குதா, ஆத்மா நாளுக்கு நாள் மறுரூபப்படுதா. அதான் 2 Corinthians 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலா தானே மகிமையின்மை மகிமையடைந்து மறு ரூபம் அடைகிறோம். இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்க்கலாம். இப்போதே ஒரு மறுரூபம் நமக்குள்ளே நடந்து கொண்டே வர வேண்டியது அவசியமான காரியம். அப்போ மேய்ப்ப என்ன செய்யணும்? உனக்குள்ளே இயேசுநாதர் வளர்ந்துக்கிட்டு இருக்காரா? இயேசுநாதரை உருவாக்கணும்ல. முதல்ல கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். நீ கிடந்து அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும், கல்யாணம் நடத்துறதுக்கும், கார் வாண்டுறதுக்கும், கடன் தீர்த்ததுக்கும், சோக்கை எடுத்துக்கிறதுக்கும், பியா போகிறதுக்காக கிடந்து நீ கற்ப வேதனைப்படாத. அப்படி இல்லையா பவுல் சொல்லாரு? ஆமாம், அப்படி நான் கற்ப வேதனை இப்போ உள்ள பாஸ்டமாக இருக்க கற்ப வேதனை என்னது? இப்படியே கற்ப வேதனை பட்டு 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 இவன் செத்து போயிடுவான், இவனும் போக மாட்டான், அதோலாம் போகாது. அப்படி கற்ப வேதனைப்படுறது சொல்லலை. கிறிஸ்துவ அவர்களுக்குள்ள உருவாக்குற கற்ப வேதனை. அது பிலிப்பியர் 2:5 சொல்லியிருக்கு இல்லையா? கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களில் இருக்க கிடவுது. அப்போ கிறிஸ்துவுக்களோட சிந்தை, பாவம், அதை உருவாக்கக்கூடிய கற்ப வேதனையாக மேய்ப்பற்படணுமா? எந்த மேய்ப்பற்படுகா வைப்போம்? அதனால தான் இது இயேசுநாதருக்கு சம்பந்தம் இல்லாத மேய்ப்பு பணின்னு சொல்லுகிறோம். இது நான் இப்போ பேசுகிறது இயேசுநாதர் ஏற்படுத்துகிற சீடத்துவ மேய்ப்பர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவை உருவாக்குறதுக்காக கற்ப வேதனைப்படுவாங்க. அடுத்த எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நடக்கிறதுக்காக பூரண புருஷராகிறது வரைக்கும் இல்லையா? சபையானது சீர்திருந்தணும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படி பக்தி விருத்தி அடைவதற்காக அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் சொல்லக்கூடிய 5 விதமான தீர்க்கதரிசிகள் எல்லாம் 5 விதமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். என்னத்துக்கு ஏற்படுத்தினார்? தொடர்ந்து சொல்லியிருக்கு. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரத்தில் பிடிபட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் அலைஞ்சிக்கிட்டே தெரியுது. அது இது கூடாரமா, கோபுரமா, மாவடியா, தென்னை அடியா, புளி அடியா, இப்படி எல்லாம் இது கிடந்து வட்டங்கரங்கிட்டு கிடக்கு. அப்படி நடக்காம கையில் தந்திருக்கிற இயேசுன் மாதிரிய வார்த்தைகளை பார்த்து அவருடைய சீஷத்துவத்தில் நடந்து கிறிஸ்துவின், அதாவது தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாக இருக்கும்படி தான் இந்த சபையை வச்சார். சபையை மேய்ப்பரை வச்சார், போதிக்கிற போதகரை வச்சார், மற்ற ஊழியக்காரரை வச்சார். இவனுக்கு கற்ப வேதனை என்னது? இந்த ஆளுக்கு இப்போ கற்ப வேதனை என்னது? சபையை கட்டணும், சங்கத்தை கட்டணும், வரியத்துக்கு 3 கன்வென்ஷன் வைக்கணும், வருமானத்தை பெருக்கணும், 2-3 போர்டு கூட போடணும். இதுக்கு இல்லையாடா நீ கற்ப வேதனைப்படுறா? கிறிஸ்துவின் சிந்தையை உருவாக்குற கற்ப வேதனை ஒரு தரம் படையிலே வைப்போம். அப்போ இயேசுவின் சீடத்துவ மேய்ப்பர்கள் இப்படி கிறிஸ்து உருவாகும் போது கற்ப வேதனைப்படணும், அதை பூரணப்படுத்தணும், முழு அனுபவம், நிறைவான வளர்ச்சியை கொடுக்கணும். அவர் எந்த செகண்ட் வாராரோ போகிற ரெடியாக இருக்கணும். 30 வரையும் இந்த ஜனங்களை கிறிஸ்துவின் சாயலில் நீ உருவாக்கி எடுக்கல. அப்புறம் இயேசுநாதர் வர வேலை 1 செகண்டில் எப்படியாக மறுரூபமாகும்? இத்தனை காலம் மறுரூபம் ஆக்கையில இல்லையா? ஆமாம், பவுல் சொன்ன மாதிரி 2 Corinthians 4:16 ஆனபடினாலே சோர்ந்து போகிறதில்ல. புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இது உள்ளான மனுஷன் புதிதாவே இல்லையா? ஆவல் இல்லையா? இந்த மண்ணில் வைக்கக்கூடிய எலும்பஞ்சதையும் பெயிண்ட் அடிக்க வேலைக்கு இல்லையா செஞ்சுட்டு இருக்குதியா? நீயும் பெயிண்ட் அடிக்கிறாய், உனக்கு ஆளுகளையும் பெயிண்ட் அடிக்கிறாய். இப்படி இல்லையா வெத்த நீ காட்டிகிட்டு இருக்கிற? ஆவி இல்லை, தேவ ஆவி இல்லை, உள்ளான மனுஷனில் பலப்படையில். பேசியர் 3:16 சொன்ன மாதிரி அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படணும்னா நீ புறம்பான மனுஷனில் பலப்படுறதுக்கு நீ கிடந்து கற்ப வேதனைப்படுறியா? நீ வண்டிக்காரன் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்குதியா? ராத்திரி போல அலையுதியா? அதுக்கு உபவாசம் பண்ணிட்டு கிடக்குதியா? அப்போ நீ இயேசுநாதருக்கு வேலை செய்யலை இல்லையா? அர்த்தம் ஆகுது. இதென்ன நடந்துட்டு இருக்குது இப்போ? ஆகவே இப்படிப்பட்ட மறுரூபம், கிறிஸ்துவின் சாயல், தன்மை, பரலோக சிந்தை இல்லையா? அவருடைய மனசு பரலோகத்தில் வைக்கணும். கொலோசியர் 3:1-2 சொன்ன மாதிரி கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்திற்கு மேலானவர்களை தேடுங்கள், பூமிக்குரியவளை அல்ல மேலானவர்களை தேடுங்கள்னு சொன்னால் அதுக்கு தான் நீ செய்யணும். நீ வேற மாதிரி கற்ப வேதனைப்பட்டுட்டு கிடந்து நீயும் செத்து 2 கெட்டு போகாத, இரத்த பழியை நீ சுமக்காத, இயேசு நாமத்தை வீணா பயன்படுத்தாத. அதுக்கு அதுதான் முக்கியம்.
இது உனக்கு வேறு பழத்தினா வேற ஏதாவது ஒரு ஜோலிக்கு போ, அல்லது சரி தெரியாது ஆண்டவரே எனக்கு சொல்லி தரோம். இயேசு நாமத்தை பயன்படுத்தினேன்னா இரத்த பலி முதல்ல நீ உனக்கு தான். ஏன்னா அது பாவ மன்னிப்பு நாமம், நித்திய ஜீவனை கொடுக்குற நாமம், தேவ சாயலை உண்டாக்குற நாமம், ஆத்மாவை நித்தியத்தில் கொண்டு சேர்க்குற எத்தனையோ விஷயம் இருக்குது. அப்போ இதெல்லாம் நடக்காம போனால் இதுக்கு நீ தானே காரணம், நீ தானே பொறுப்பு. இங்கே தானே வந்தாவ, எப்போ பார்த்தெல்லாம் வந்தாவ, பைசா எல்லாம் தந்தாவ, உனக்கு தந்த ரூபாயெல்லாம் வாங்கி நீ நல்லா இறச்சி முட்டை மீன் தின்னுக்கிட்டு நீங்கள் அப்படி போங்க, உங்களுக்கு தோணுங்க மாதிரி எல்லாம் போங்க, உலகத்தின் உயரத்துக்கு போங்க, கடலுக்கு போங்க, பள்ளத்தாக்குக்கு போங்க, வரியத்துக்கு ஒரு டூர் அடிப்போம், இப்படி தானே நீங்கள் நடத்திட்டு இருக்குதுங்க. அப்போ உங்களை தண்டிக்க மாட்டார் அவர்? உங்களுக்கு தண்டனை இல்லையா? உங்களுக்கு தானே முதல்ல தண்டனை தரணும், பிறகுதானே மற்ற ஆளுகளுக்கு கொடுக்கணும். அதனால் முதல்ல மேய்ப்பர்கள் மனம் திறந்தணும், இல்லைன்னா வரோம் தண்டனை வரோம். அது பழைய ஏற்பாட்டில் மேய்ப்பர்களுக்கு என்னெல்லாம் தண்டனை வந்து என்கிறதான செய்தி அங்கே இருக்கிறது. ஆகவே முதல்ல மேய்ப்பர்கள் மனம் திறந்தணும். நாம் எப்படி சபையை மேய்க்கிறதுங்கிற ஒரு அறிவுக்குள்ளே வரணும். ஜனங்கள் வேலைக்கு வெளியே ஆக்கம் கிடக்குது, இதை கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு உள்ளே கொண்டு வரணும் என்கிறத தெளிவு இருக்கணும். இயேசுவின் சீஷத்துவத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம யாரும் தெய்வம் ஒன்றும் கிடையாது. அதில் ஆண்டவரோட நடக்க வைக்கணும், ஆண்டவருக்குள்ளான அனுபவத்தை உண்டாக்கணும், மறுரூபம் நடக்கும். இப்படி கொண்டு வர்றது தான் மேய்ப்பு பணி என்று சொல்வது. மேய்க்கியதுங்கிறது சும்மா அவங்களுக்கு பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல, ஜெபிக்க வேண்டியதான். இந்த அஸ்திபாரம் தான் முதல்ல. இதுக்கு ஏற்ப மற்றது கொஞ்சம் இருக்கும், அதை அவரே செய்ய போகிறாரு. அதுக்கு நீங்கள் ஒன்றும் கூடுதல் போண்டிய இல்லை. இப்போ ஜனங்களுக்கு தேவனோட தொடர்பு இல்லை, இயேசுவோட ஐக்கியம் இல்லை. அதுவும் கிடந்துட்டு பிரசங்கி நீ அது ஜெபம் பண்ணி வேண்டி தெரிவியா, உனக்கு காணிக்க தரலாம் எனக்கிட்டே சொல்லியிருக்கா. பண்டிகை காலத்தில் சொன்னவே உண்டு, பிள்ளை ஜெபம் பண்ணணும் ஆண்டவரோட, நான் பிள்ளைக்கு நல்லா காணிக்கலாம் தருவேன் எல்லாம் சொன்னேன். அது காணிக்கையெல்லாம் வேற யாருக்கா கொடுங்க, நீங்கள் தேவச்சித்தம் செய்யுங்க போங்க, 3 மாதத்துக்குள்ளே ஆளு செத்தும் போச்சு. சரி, அப்போ எதுக்கு அதை சொல்ல வருகிறேன்னா, மேய்ப்பு பணி என்பது கிறிஸ்துவன் சாயலை தன்மையை சீசத்துவத்தை கொடுக்குதுன்னே தவிர அவைய இருக்குது மாதிரி அவையெல்லாம் மேய்ச்சிக்கு ஆள் வேணாம் இல்லையா. நாங்கள் இப்படியே போவோம், பிரசங்காரு பண்ணி போயிட்டே இருக்கோம். அப்போ பண்ணி மேய்ப்பர் எங்கே போனோம், அந்த பண்ணிக்கு பின்னால் போனோம். சரிதானே, பண்ணி மேய்ச்ச போனால் பண்ணிக்கு பின்னால் தானே போனோம். ஆடு மேய்ச்சா ஆடு மேய்ச்ச வேண்டிய இடத்துல மேய்ச்சணும். இப்போ மேய்ப்பர்களுக்கே பிரச்சனை, இந்த பன்னிக்குட்டிகளை இப்போ மேய்ச்சனோன்னா அது பண்ணி போகிற இடத்துக்கு இல்லையா போக வேண்டிய ஆகுது, ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா. அப்போ முதல்ல பண்ணி ஆடா மாற்று, நீ ஆடா மாற்றல நீ பண்ணியாக மாற வேண்டிய இருக்கும். ஒன்றில் நீ பண்ணியாக மாறணும், பண்ணி கூட பண்ண நீயும் பண்ணி தானே, பண்டியோடு சேர்த்த கண்டுக்குட்டி நமக்கு தெரியும் இல்லையா. அது மாதிரி நீ பண்ணி ஆயிடுவா. நீ பண்டியாக போறியா இல்லை பண்டி தான் மற்றது, நான் பண்ணி ஆவையில் ஆடாகிறேன், இந்த பண்டிகைகளையும் ஆடாக்க போகிறேன் ஆனால் ஆடாக்க வேலை செய்யும் முதல்ல இயேசுவன் மந்தையாக்கு, இயேசுவன் சீசத்துவத்தில் கொண்டு வா, இயேசுவன் அனுபவங்களை கொண்டு வா. இந்த கள்ள கூத்தாடிகளுக்கு பின்னால் போகாத, இந்த எழுப்புதல் கள்ள மாதிரியே இயேசுனுடைய பாதத்தில் இருந்து அவருடைய ஆவியை வாங்கப்பா, அவர் சொல்கிற மாதிரி அவருக்கு ஒளிஞ்சிட்டு அவர்கிட்ட போய் சேருப்பா, அவருக்கு மக்களை அவருக்கு சீடராக்கி மந்தையில் சேர்த்து எல்லாம் சேர்ந்து நீங்கள் பரலோகத்துக்கு போங்கப்பா. இந்த கள்ளமாருக்குள்ளே போய் படுகொலியில் எதுக்கு உள்ள போகிறீங்க? அவன் கண்ணை மூடணுன்னு எங்கே போகிறான்னு உனக்கு தெரியாது. இங்கே இருக்கவர் தான் அவனுக்கு ஆவேசம் இல்லை. கண்ணை மூடணும் போய் செல்லவெல்லாம் சில ஆள் இறந்து போயாச்சுன்னா நான் சொர்க்கத்தில் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன்னா கள்ள கதை பேசுகிறாங்க. அப்படி ஒரு இடவா பைபிளில் ஒரு இடத்துலையுமே அந்த மாதிரி இல்லை. அதை அங்கே பார்க்கலாம் வாங்க, நமக்கு அங்கே கடைசியில் வந்து கணக்கு தீக்கலாம். கண்ணை மூடணுன்னு உனக்கு கணக்குங்க முடியும், மிச்சம் அங்கே புத்தகத்தில் இருக்கோம், நமக்கு தீர்த்துக்கிடலாம். அதனால் இந்த நாடகம் ஒன்றும் ஈடுபடாது. ஆகவே இந்த நாளில் இந்த வசனங்கள் மூலமாய் இயேசுவின் சீடத்துவ மேய்ப்பராக இருப்பது எப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். எதை சீர்படுத்தணுமோ அதை நாம் சீர்படுத்துகிறோம், எதை அர்ப்பணிக்கணுமோ அதை அர்ப்பணிக்கிறோம். மந்தைகளை இயேசுவின் ஆடாக்குவோம், நாம் சீசராவோம், தேவ சித்தம் செய்வோம், தேவராஜ்யத்தில் பங்கடைவோம். இல்லைன்னா கண்டிப்பாக மேய்ப்பர்களுக்கு அதிக ஆக்கின அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கை இருக்கிறது. உங்கள் இரத்த பலிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன் பவுல் சொன்ன வார்த்தை நமக்கு முன்பாக இருக்கிறது. நீ உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய், அந்த உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் ரொம்ப எச்சரிக்கையாயிரு என்று சொல்லக்கூடிய பகுதியை நாம் பார்த்துட்டோம். ஆகவே இந்த நாளில் ஒரு நல்ல மேய்ப்பர்களாய், சிறந்த மேய்ப்பர்களாய், சரியான மேய்ப்பர்களாய், இயேசு பிரதான மேய்ப்பராக இருக்கிறார் என்கிற ஒரு அறிவோடு நல்ல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இஷ்டத்துக்கு எதையுமே செய்திட முடியாது. ஏன்னா இப்போ இயேசு நமக்கு பிரதான மேய்ப்பராக இருந்து கொண்டிருக்கிறார் என்கிறதான ஒரு விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது. அவர் நீங்கள் 1 பேதுரு 2:25 சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானவரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு காலத்தில் சிதறி பன்னிக்குட்டி மாதிரி நடந்தோம். இப்போ நாம் இயேசு என்கிற பிரதான மேய்ப்பருக்கு கீழே
நாம் வந்திருக்கிறோம். நமக்கு கீழே நமக்கு மேலே ஒரு பிரதான மேய்ப்பர் இருக்கிறார் என்பதை நீங்கள் இங்கே மனசில் நீங்கள் கொள்ளணும். ஏன்னா இந்த பிரதான மேய்ப்பருக்கு கீழே தான் நாம் மேய்ப்பராக இருக்கிறோம். நமக்கு மேலே அவர் கண்காணிச்சிட்டு இருக்கார். நீ என்ன செய்கிறாய், அக்கினி ஜுவாலை போல கண்களை உடையவர் சொல்லுகிறதாவது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த 7 சபைகளுக்கும் சொன்ன செய்தியில் நம்ம பார்க்குறோம். அதில் நீங்கள் பார்க்கும்போது கூட என்ன பார்க்குறோன்னா, நான் உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உன் போக்க அறிந்திருக்கிறேன், உன் வரவு அறிந்திருக்கிறேன், உன் எல்லா காரியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் இந்த சபையை கவனித்து, அதான் ஒரு வார்த்தை ஒரு சபைக்கு சொல்லும்போது, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராக இருக்கிறேன், உன் எல்லா காரியத்தையும் நான் கவனிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஒரு பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர் நமக்கு மேலே இருக்கார். நாம் எப்படி மேய்க்கிறோமா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கார். எனக்கு சீசத்துவத்தில் இருக்கிறியா வெளியே கிடக்குறியாங்கிறதையும் அவருக்கு நம்மளோட தெளிவாக தெரிய போகுது. அதனால தான் நீங்கள் 1 பேதுரு 5:4 அப்படி, அதாவது அது என்ன சொல்லுதுன்னா, 2 படிக்கிறோமே, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்க வேண்டும். உங்களிடத்துல அது தேவனுடைய மந்தை, நீங்கள் மேய்க்கணும். கட்டாயமாக இல்லை, மனப்பூர்வமாக மேய்க்கணும். அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்ல, உற்சாக மனசோடு மேய்க்கணும். சுதந்திரத்தை இரமாப்பாய் ஆளுகிறவர்களாக இல்லை, மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள். என்னெல்லாம் சொல்கிறத பற்றிலாம், தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்கணும், அது உற்சாகமாக மேய்க்கணும். பணத்துக்காக காசுக்காக நீ மேய்க்கப்படாது. இது வைத்து பிழைப்பு ஆதாய தொழிலாக நினச்சி இதை செய்யப்படாது. இது தேவன் தந்திருக்கிற பணி என்று செய்ய வேண்டும். நீ மந்தைக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அவளை சூப்பர்வைஸ் பண்ணு, சரியா செய்கிறாங்களா, சரியா நடக்கிறாங்களா. ஒரு கண்காணின்னா என்ன செய்வான், சூப்பர்வைசர் அந்த கீழே உள்ள வேலைக்காரெல்லாம் வேலை செய்கிறாரான்னு கண்காணிக்கிறான். சரி இல்லைன்னா கூப்பிட்டு, இப்படி இல்லை, இது ஏன் செய்யலை நீ, உடனே அவனுக்கு தண்டனை கொடுக்குறான், இப்படி செய், ஒழுங்கா இப்படி செய், இந்த மாதிரி செய்யணும் அவன் காட்டி கொடுக்குறான். இது மாதிரி தான் ஜனங்கள், நீங்கள் இயேசுவை சரியா பின்பற்றவில்லையே, அவருடைய வசனத்தை பார்க்கலையே, அவருடைய மாதிரியை உங்கள்கிட்ட பார்க்க முடியலையே, இந்த வசனத்தை பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி இல்லையா நீங்கள் போயிருக்கணும், இப்படி சூப்பர்வைஸ் பண்ணுங்க. இப்படி செய்தால், 4ஆம் வசனம், பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்போ பிரதான மேய்ப்பர் இயேசு தான் உங்களை ஏற்படுத்தினார். அவர் கண்காணிச்சிட்டு இருக்கார். அவருக்கு கீழே நீங்கள் எப்படி செயல்படணும்னு பார்த்துட்டோம். இப்படி செயல்பட்டா அந்த பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது உங்களுக்கு வாடாத கிரீடம். சரி, நீங்கள் எல்லாம் என்னுடைய மேய்ப்பு பணியை அழகாக செய்தீர்கள், சரியாக செய்தீர்கள், நான் கிரீடம் தருவார். கள்ளத்தனமாக நீங்கள் ஆத்துமாக்களை இடற வச்சா, கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் போடுறது அவனுக்கு நல்லது. அதை விட கடினமான தண்டனையும் கிடைக்கும். ஆமாம், எத்தனை ஆத்துமாக்களை கெடுத்தீர்களோ, சபையை கெடுத்தீர்களோ, அந்த தண்டனை உங்களுக்கு வரங்கிறதையும் நீங்கள் இந்த நேரத்தில் மறந்து விடக்கூடாது. ஆகவே அநேக வேத வசனங்களை நாம் பார்த்துருக்கிறோம். இந்த வசனங்களின்படி நாம் சரியாய் சிறப்பாய் இயேசுவின் தலைமைத்துவத்தின் கீழே அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிற அவருடைய மகன் அவரே மாதிரி காண்பிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நானே உங்களுக்கு மாதிரியாக காண்பிக்கிறேன். அந்த மாதிரியிலே மேய்ப்பு பணி செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.